வணக்கம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹன்கா ஆசிரமம், அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த தியானம் செய்யக்கூடிய, ஜகஜமார்க்க தியானம் செய்யக்கூடிய அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரே நேரத்தில் தியானம் செய்யக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் செய்யக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய தாஜி மாஸ்டர் அவர்களுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோர் கமலேஷ் பாய் டேசா படேல் அவர்களுடைய சீடர்களாக இருந்து வள வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாத்ரிகா கார்டன் தான். அந்த ஹன்சிகா ஆசிரமத்தில் பல மக்கள் அமைதியாக, ரம்மியமாக பார்ப்பதற்கு, அதாவது அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அமைதியாக இருக்கக்கூடிய இயற்கையான முறையில் மரங்களும் செடி கொடிகளும் பூச்செடிகளும் இயற்கையாக, அதாவது பறவைகளும் விலங்குகளும் பறவைகளைப் போல் விலங்குகளைப் போல் நாமும் மரம் செடி கொடி, அந்த வண்ணத்து பூச்சிகள், அந்த இயற்கை வளமிக அந்த பகுதியில் அமைதியாக இருந்து மக்களும் அந்த விலங்குகளும் அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்றாற்போல் அமைந்த அந்த யாத்ரிகா கார்டனை வடிவமைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள். அந்த யாத்ரிகா கார்டனுக்குள்ளே போடும்போது, அதை உள்ளே செல்லும் பொழுது அமைதியான முறையை நாம் கடைபிடிக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், பூக்கள், அந்த செடி கொடிகளை, அந்த அந்த பூங்காக்கள் எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். நாம் உள்ளே அந்த யாத்ரிகா கார்டனுக்குள்ளே நடந்து செல்லும் பொழுது மிக ரம்மியமாகவும் இருக்கிறது, மிக அற்புதமாகவும் இருக்கிறது. பார்ப்பதற்கு எழில்கொள்ளும் இயற்கை அழகுகளை ரசித்து கொண்டே செல்லும் பொழுது நம்மை மிகவும் பிரமிக்க வைக்கிறது. அந்த ஹன்சிகா ஆசிரமத்தில் இப்படி ஒரு பூங்காக்களை அழகுபடுத்தி வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அந்த சீடர்களுக்கு எவ்வளவு பிரமிக்கத்தக்கமான ஒரு ரம்மியமான இயற்கை சூழ்நிலையை, இயற்கையாகவே அமைந்தது போல அங்கே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சிலைகளை நாம் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், விஸ்வாமித்திரர் அவர் தியானம் மேற்கொள்ளும் பொழுது அவர் தியானத்தை திசை திருப்புவதற்காக அங்கே ஒரு பெண் வந்ததாக கூட கூறப்படுகிறது. அதனை மையப்படுத்தி அங்கே சிலை அமைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் நடந்து செல்லுகிறோம். அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இதயத்திற்கு தகுந்தாற்போல் இதயம் சுவாசிக்கும், அந்த இதய சுவாசிப்பு, இதயம் ஹார்ட்னஸ், பட்டர்ஃப்ளை என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த இதயத்திற்கு தகுந்தாற்போல அந்த நம் மனதை எவ்வளவு ஒருங்கிணைப்படுத்தி மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அங்கே பூங்காக்களை அமைத்திருக்கிறார்கள். அங்கே இயேசுநாதரையும் அங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். இயேசுபிரானவர்கள் மக்களுக்கு மனிதநேயத்தையும் மனிதாபித்தனையும் அன்பையும் போதித்திருக்கக்கூடியவர். அந்த இயேசுபிரானையும் அங்கே சிலையாக அந்த கார்டனில் வடிவமைத்திருக்கிறார்கள். நாம் அவரையும் வணங்கிவிட்டு அந்த யாத்ரிகா காலத்தில், அந்த யாத்ரிகா தோட்டத்தில், அந்த இயற்கை எழில் குஞ்சும்
அந்த மரம் செடி கொடிகளையும் அந்த அழகுபடுத்திய அந்த இதுகளை நாம் கண்ணுக்கு குளிர்ச்சி எப்பொழுதுமே பசுமை நிறம். அந்த பசுமை நிறத்தை நாம் பார்த்து கொண்டே செல்லுகிறோம். வழிநெடுகிலும் பச்சை பசேர் என்று பசுமை, அந்த பசுமையானது கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி குளிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பசுமையை நாம் கண்களில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பொழுது கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் காடுகளை நாம் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நமது முன்னோர்கள். மரம் செடி கொடிகளை நேசிக்க வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், காடுகளை பராமரிக்க வேண்டும். காடுகள் நமது செல்வம். மனிதனுக்கு எவ்வளவு உயிர் உள்ளது போல் அதே போல செடி கொடிகள் அத்தனைக்கும் உயிர் உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு செடி கொடிகளையும் நம் உறவினர்களைப் போல் அரவணைத்து அந்த செடி கொடிகளையும் மரம் செடி கொடிகளையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நம்மளுடன் ஒரு செடி இருப்பதை போன்று நாம் உணர வேண்டும். அதுதான் நம் இதயத்திற்கும் நமது மனதிற்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் தாமரை குளம், தாமரை அதன் குளத்தில் மீன்களும் உண்டு. அந்த இதை நாம் கண்டு ரசித்துவிட்டு அதன் முன்பு அந்த யாத்திகா கார்டன் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் நாம் போகிறோம். நண்பர்களுடன், அன்புக்கினிய நண்பர்களுடன் நாம் அந்த யாத்திகா கார்டனுக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறோம். பல சீடர்கள் பாபுஜி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு மனிதநேயத்தையும் அன்பையும் போதிக்கக்கூடிய அந்த தியானத்தின் மூலம் மன அமைதிக்காக அந்த மன அமைதியை பெற்றவர்கள், அந்த மன அமைதியை பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாபுஜி சீடர்களாக இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் பலாயிரக்கணக்கான நபர்களையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கார்டனுக்குள், அந்த தோட்டத்திற்குள் இயற்கை நீரூற்றுகளையும் இயற்கை ஃபால்ஸ்களையும் நாம் பார்க்க நேரிடுகிறது. மூங்கில் காடுகள் வளைந்து நெளிந்து தங்களை வரவேற்பது போல அந்த மரம் செடி கொடிகள் அத்துணையும் பாபுஜி சீடர்களை வருக 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 என்று காற்றில் அசையும் போது அந்த செடி கொடிகள் தங்களை வருக வருக என்று அழைப்பது போல இருக்கிறது. அங்கே உள்ளே இருக்க அந்த பூங்காக்களில் அழகுபடுத்தப்பட்ட அந்த மையத்தில் அங்கே சிங்க வாகனத்தோடு மாரிய அம்மை, மாரி என்றால் மலை, இயற்கை தெய்வம், மலைக்கடவுளை அங்கே வணங்குவதற்குரியனான அருகையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இதுகள்லாம் நம்ம பார்த்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல் அந்த யாதியா கார்டனுக்குள் இவ்வளவு அருமையான ஒரு அமைதியான ஒரு தோட்டத்தில் அந்த மரம் செடி கொடிகளில் நாம் நடந்து செல்லுகிறதை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கும் நம் கண்களுக்கும் நமது மனதிற்கும் மிகவும் இதமான மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய செயலாகவே தோன்றுகிறது. அங்கே குடிப்பதற்கு, அந்த தோட்டத்தில் குடிப்பதற்கு ஆங்காங்கே குடிநீர் பைப்புகளும் அங்கே அமைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய சீடர்களுக்கும், லட்சக்கணக்கான சீடர்களுக்கு அங்கே தோட்டத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது ஆங்காங்கே குடிநீர் பைப்புகளும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. வழிநெடுங்களும் அன்புக்கினிய நண்பர்களை நாம் சந்திக்கும் பொழுது அங்கே அன்பாக பழகுகிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள், அன்பாக நடைமுறை பழக்க வழக்கத்தை பரிமாற்றிக் கொள்கிறார்கள். இதயம் இன்னொரு இதயத்தை நேசிக்கிறது.
அன்பு அன்பு அங்கு பரிமாறப்படுகிறது. அன்புகள் அங்கு பரிமாறிக்கொள்ளுகிறது. அன்பு அங்கு பரிமாறிக்கொள்ளும் பொழுது மனிதநேயம் அங்கு தானாகவே பிறக்கிறது. அங்கே பார்த்தோமென்றால் சக்கரம் அங்கே கட்டப்படுகிறது. அந்த தோட்டத்தில் புத்த பெருமானும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். புத்தரும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். புத்தரை பார்க்கும் பொழுது மிகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அந்த தோட்டத்தில். அதன் அடுத்தாற்போல் ராமன், லட்சுமணன், சீதை, இந்த ராமரையும் லட்சுமணையும் சீதையும் அனுமான் வணங்கக்கூடிய காட்சியாகவும் அந்த தோட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். லட்சுமணையும் ராமனையும் அந்த சீதையும் அந்த ராமபிரான் வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது நமது தோட்டத்திலே, இந்த தோட்டத்திலேயே, இந்த யாத்திரிகா தோட்டத்திலே நம்மளுடன் ராமபிரான் இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் நமது இதயத்திற்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதனடுத்தாற்போல் பல ஆன்மீகவாதிகளுடைய சிலைகளையும் நாம் பார்க்கிறோம். பூங்காக்களினுடைய அழகுகளை கண்டு ரசித்து வருகிறோம். அங்கே பாருங்கள் பாபுஜி அவர்களுடைய சிலையை. பாபுஜியும் அந்த தோட்டத்தில் நம்மோடு இருக்கிறார் என்றே சொல்லிக்கொள்ளலாம். இந்த யாத்திகா கார்டனுக்குள், இந்த தோட்டத்திற்குள் சீடர்களையும் அங்கே பாருங்கள். அழகான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மனதிற்கு குளிர்ச்சியான காட்சி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி, மிக ரம்மியமான நடைபயணம். இந்த ரம்மியமான நடைபயணத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருக்கிறது என்று பாருங்கள். அங்கே பாருங்கள், காடுகளுக்குள் அந்த விலங்குகளாக அந்த இயற்கை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த கடவுளையும் நாம் பார்க்கிறோம். அங்கே யமதர்மராஜா என்று சொல்லக்கூடிய யமதர்மராஜாவையும் அங்கே நாம் பார்க்க நேரிட்டது அந்த வனத்திற்குள், அந்த யாத்திரிகா வனத்திற்குள். அதன் பின்பு அதற்கடுத்தாற்போல் பாபுஜி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்று நாம் அந்த யாத்திரிகா கார்டனுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் மனதிற்கு மிகவும் குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஹார்ட்ஃபுல்லன்ஸ், அந்த தியானம், சகஜ மார்க்க தியான முறை நமக்கு கொடுக்கிறது. நமது இந்திய தேசியத்தை நாம் மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. பட்டொளி வீசி பறக்குது நமது தேசிய கொடி. அந்த தேசிய கொடி அந்த தியான கூடத்தில் அந்த பட்டொளி வீசி பறக்குதும் அதன் பூங்காக்களிலும் மக்களும் திரிவதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு, அந்த இதயத்திற்கு குளிரூட்டக்கூடிய விஷயங்களாகவே அங்கு இயற்கையாக அமைந்ததை போல அழகுபடுத்தியிருக்கிறார்கள். ஆம், மிகவும் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். மனிதனாக பிறந்தவர்கள் மனிதனை நேசிக்க வேண்டும், மனிதனை அன்போடு அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். நமது நோக்கம், நமது பண்பாடு, நாகரிகம், கலை, கலாச்சாரம் இவை அனைத்துமே மற்ற நாடுகளில் நேசிக்கப்பட வேண்டும். அப்படி நேசிக்கப்பட்டு இந்த பாபுஜி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்று பல தேசங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் இங்கு வந்து செல்லுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு பக்தர்களும், ஒவ்வொரு சீடர்களும் அவர்களுடைய மனதிற்கு குளிர்ச்சியாக மரம், செடி, கொடிகளை பூங்காக்கள் கொண்டு அழகூட்டி மெருகூட்டி அங்கே வைத்திருக்கிறார்கள்.
இதை பராமரிப்பதற்கு எவ்வளவு பொருட்கள் செலவாகும்? அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வரக்கூடிய சீடர்களுக்கு அவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள். பாபுஜி அவருடைய கரம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு கொடுக்க 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 அவ்வளவு செய்திருக்கிறார்கள். பாபுஜி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்று அந்த ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த ஜகஜமார்க்க தியான முறையை ஏற்று பல்லாயிரக்கணக்கான தேசங்களிலிருந்து பல சீடர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்தினுடைய அவர்களுடைய அடையாளமாக அங்கே பல தேசத்தினுடைய அடையாள குறியீடுகள் கொண்ட தேசியமயமாக்கப்பட்ட கொடிகளை அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த தேச கொடிகளை நாம் வணங்குகிறோம். அந்த தேசத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதாபித்தனமான மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய, அன்பை போதிக்கக்கூடிய, அன்பை வளர்க்கக்கூடிய அந்த உள்ளுணர்வோடு அந்த ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த பட்டர்ஃப்ளை என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியான அன்பை போதிக்கக்கூடிய அந்த அத்தனை சீடர்களை நாம் வரவேற்பது போன்று, அந்தந்த தேசங்களில் வரவேற்பது போன்று அந்த தேசிய கொடிகளோடு அமைந்து நமது இந்திய தேசிய கொடியும் பட்டொளி வீசி அவர்களோடு இருந்து அன்பை போதித்துக் கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிறார்கள். நமது அன்புக்கும் தியானத்திற்கும் நமது இந்திய தேசத்தில் இருந்து பிற தேசங்களுக்கு புத்த பெருமான் மூலம் நமக்கு சில பாடங்களை உணர்த்தியிருக்கிறார். ஆங்காங்கே சில பூங்காக்களில் புத்த பெருமானுடைய தோற்றத்தையும் அவருடைய இதையும் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் வகையில் நற்செடிகளையும் பூச்செடிகளையும் அங்கே வைத்திருப்பதை நமது கண்களுக்கு விருந்தாக்குகிறது. அங்கே பாருங்கள், பூங்காக்களை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இங்கிருந்து நாம் ஹைதராபாத்துக்கு சென்று அங்கு ஹன்கா ஆசிரமத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாபுஜி அவர்களுக்கும் அவர்களுடைய சீடராக இருக்கக்கூடிய ஜார்ஜி, தாஜி மாஸ்டர் இவர்களெல்லாம் சேர்ந்து லாலாஜி அவர்களுக்கு அவர்களுடைய சீடராக இருந்து அவருடைய போதனைகளை ஒரு மிஷன் மாதிரி ஏற்படுத்தி கொண்டு பாபுஜி அவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா என்ற ஒரு கல்வியையும் அறிவையும் ஒரு மிஷனாக கொண்டு வந்து இந்த அனைத்து மக்களுக்கும் பாபுஜி அவர்களுடைய அந்த லாலாஜி அவர்களுடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஜாஜகான்பூர் அந்த மாநிலத்தில் இருந்து வந்து இதை செய்திருக்கிறார். அதன் அடுத்து தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய ஜார்ஜி பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரியா அவருடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் இதை கடைபிடித்து அதற்கு அடுத்தாற்போல் தற்பொழுது தாஜி மாஸ்டர் மூலமும் கமலேஷ்பாய் டேசாபாய் பட்டேல் அவர்களுடைய பரம்பரையாக இந்த கன்ஷிகா ஆசிரமத்தை நிறுவி ஹார்ட்ஃபுல்னஸ், அதாவது சகஜ மார்க்க தியான முறையை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கும் பல தேசங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லொழுக்கங்கள் போன்றவற்றை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த பூங்காக்களை வடிவமைத்திருக்கிறார்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் மிகவும் இதாக அமைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு செயலும் பண்பாடும் கலாச்சாரமும் நமது தேசத்தை பார்த்து பிற தேசங்களும் மென்மேலும் மனித நேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், இதயபூர்வமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். பட்டர்ஃப்ளை என்று சொல்லக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அந்த வகையில் கன்ஷிகா ஆசிரமம் வரக்கூடிய பக்தர்களுக்கு, சீடர்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நாமும் அவர்களை பின்பற்றி வருவோம் என்று